வண்டி மேலே வண்டியாக வந்துட்டு. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஃபேப்ஸ். ஸ்கேட் போர்டு ஓட்டுறதை விட அது எப்படி ஓட்டுறன்றது தான் முக்கியம். ஸோ டுடே யூ ஆர் கோயிங் டு சி ஹவு டு ஸ்டாண்ட் ஆன் ஸ்கேட் போர்ட். ஸ்டாண்டான்னு சொல்லிட்டு உக்காந்து ஓட்டி காட்டுறான்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். வெயிட் அ மினிட். G1 starts. Before starting the lesson, safety முக்கியம் இல்லையா? ஸோ ஹெல்மெட்டை போட்டுட்டு ஆரம்பிக்கலாம் வாங்க. அண்ட் நான் கண்ணாடி கழட்டிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பிஃபோர் அந்த ஸ்டாண்டிங் பொசிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்கேட் போர்ட் ரைட் பண்ணும்போது ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். போர்டோட பொசிஷன். ஸோ நம்ம நிற்கிறதுக்கு முன்னாடி போர்டோட பொசிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த போர்டில் இதை வந்து நான் பேக் சைடாக யூஸ் பண்ணுவேன், இதை வந்து ஃப்ரண்ட் சைடாக யூஸ் பண்ணுவேன். அண்ட் இதை இன்னும் டெக்னிக்கலாக சொல்லணும்னா, ஃப்ரண்ட் சைடில் இருக்கிறது நம்ம நோஸ்ன்னு சொல்லுவோம், பேக் சைடில் இருக்கிறது வந்து நம்ம டெயில்னு சொல்லுவோம். ஸோ இந்த பொசிஷனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம ஸ்கேட் போர்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் ரெண்டு ஸ்டாண்டிங் பொசிஷன் தான். ஒன்று ரெகுலர்னு சொல்லுவோம், அண்ட் இன்னொன்று கூஃபின்னு சொல்லுவோம். ஸோ ரெகுலர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் லெஃப்ட் லெக் போர்டோட நோஸில் இருக்கணும் அண்ட் ரைட் லெக் போர்டோட டெயிலில் இருக்கணும். ஸோ இதுதான் ரெகுலரோட ஸ்டாண்டிங் பொசிஷன். ஸோ இப்போ கூஃபினா என்னென்னு பார்ப்போம். கூஃபி ஸ்டாண்டிங் பொசிஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைட் லெக்கை ஃப்ரண்ட்டில் வச்சு நீங்கள் லெஃப்ட் லெக்கை பேக்கில் வச்சுங்க. ஸோ கூஃபி அப்போ என்ன பண்ணணும், நம்ம ரைட் லெக்கை வந்து போர்டோட நோஸில் வைக்கணும் அண்ட் லெஃப்ட் லெக்கை வந்து போர்டோட டெயிலில் வைக்கணும். ஸோ உங்கள் ஸ்டாண்டிங் பொசிஷன் வந்து இப்படி இருக்கும் கூஃபியில். பேசிக்லி ஐ எம் ரெகுலர் ஸ்கேட்டர், அதனால் கொஞ்சம் தடுமாறுது. ஐ எம் சாரி. ரொம்ப நாளாக ரெகுலர்லேயே ஸ்கேட் பண்ணதால் என்னால் கூஃபி பண்ண முடியல. ஆனால் இந்த என்னோடய ஸ்கேட் போர்டிங் ஜேர்னியில் அப்கமிங் டேஸில் நான் கூஃபி ஸ்கேட்டிங்கும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். அதை நீங்கள் கூட வந்து பார்க்க போகிறீங்க. அண்ட் இதோட G1 முடிஞ்சிச்சு. நான் என்னோடய ஸ்டாண்டிங் பொசிஷனை சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் ஒரு தடவை ஓட்டி உங்களுக்கு ட்ரையல் காமிச்சிடுறேன். ஸோ என்ன விஷயம், ரெகுலர் எப்படி ஸ்கேட் பண்ணணும், லெஃப்ட் லெக் வந்து போர்டோட ஃப்ரண்ட்டில் இருக்கணும் அண்ட் ரைட் லெக் வந்து போர்டோட பேக்கில் இருக்கணும். ஓகே, ஸோ லெஃப்ட் லெக் ஆன் போர்ட் ஃப்ரண்ட், ரைட் லெக் ஆன் பேக். ஸோ இப்போ நான் இதை வந்து புஷ் பண்ணி ஓட்டுறேன். ஸோ அதே தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லெஃப்ட் லெக் முன்னாடி வச்சு ரைட் லெக் பேக்கில் வச்சு ரெகுலர் ஸ்கேட்டிங் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் ரெகுலர்ன்றதுனால அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, அது ரெகுலராக பண்ணுறதால இன்னுமே ஈஸியாக இருந்துச்சு, அதனால் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ கூஃபி ஸ்கேட்டிங் எப்படி ஓட்டுறதுன்னு பார்க்க போகிறீங்க. சேம் கூஃபி அப்போ என்ன பண்ணணும், ரைட் லெக்கை ஃப்ரண்ட்டில் வைக்கணும், லெஃப்ட் லெக்கை பேக்கில் வைக்கணும். கம்மா எஸ், கூஃபி அப்போ நான் கொஞ்சம் தடுமாறி ஓட்டினேன். பிகாஸ் ஐம் நாட் அ கூஃபி ஸ்கேட்டர், ஐம் அ ரெகுலர் ஸ்கேட்டர். ஸோ இது ரெண்டு பார்க்கும்போதே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் ரெகுலர் ஸ்கேட்டர் அண்ட் வாட் இஸ் கூஃபி ஸ்கேட்டர். அண்ட் இந்த ஸ்டாண்டிங் பொசிஷனை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணுங்கள். ஸோ until then, this is your Fabian signing off from Fab's YouTube channel.